மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாநில துணைத் தலைவர் தோழர் SM அன்சர் மில்லத் அவர்கள் சிறு உரையாற்றுவார். எல்லா புகழும் இறைவனுக்கு. இங்கு வீற்றிருக்கும் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக என்று கூறி சிறப்பான ஒரு நிகழ்வினை முன்னெடுத்திருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து மழலை செல்வங்கள் தங்களுடைய ஆடலையும் கருத்தியல் சார்ந்த பாடலை கொண்ட ஆடலையும் தோழர்கள் சற்று முன்பு பாடிய தோழரும் அதற்கு முன்னால் பாடிய தோழரும் கருத்தியல் நிறைந்த பாடல்களை பாடி வெகுஜக மக்களுடைய மனதிலே நின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நான் சார்ந்திருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி டாக்டர் பழனி பாபா பேரவை அம்பேத்கர் பேரவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டத்தினுடைய மிக முக்கிய அம்சங்களாக தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாளை தமிழ் தேசிய திருநாளாக கொண்டாடுவோம் என்று முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனவரி 1 அந்த ஆங்கிலேயன் கொடுத்த புத்தாண்டையும், சித்திரை 1 பார்ப்பனிய வணிகா கூட்டம் கொடுத்த புத்தாண்டையும் புறக்கணிப்போம் என்று நெஞ்சுரத்தோடு எழுதுகின்ற தோழர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் ஆண்டே தமிழர் தொடர வேண்டும் என்கின்ற முத்தாய்ப்பாக வைத்திருக்கின்ற இந்த கருத்தியை நான் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். உழவர் திருநாளாம் பொங்கல் திருநாளை போற்றுவோம், தமிழ் புத்தாண்டு தை 1 என்று கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த தோழர்கள் எல்லாம் சிவப்பு சட்டை அணிந்த ஒரு கள போராளிகள், காம்ரேடுகள். இவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் யார் என்றால் இந்த தேசத்தை சாதி என்னும் வெறிகொண்டு, மதம் என்னும் வெறிகொண்டு இந்த மக்களை பிளவுபடுத்தி பாழ்படுத்தி, இந்த மக்களை நிறத்தால் மொழியால் பாழ்படுத்தி பிளவுபடுத்திய பார்ப்பன வணிகா கும்பலைத்தான் இவர்கள் எதிர்த்து இங்கே இந்த தை 1 கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவன்தான் சித்திரை 1, இது தமிழருக்கான 1 என்று சொன்னான். ஆனால் நம்முடைய தோழர்கள் தை 1 தமிழ் புத்தாண்டு இதுதான், தமிழ் தேசிய புத்தாண்டு இதுதான், தமிழர்களின் அடையாளம் இதுதான் என்று இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இறங்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட கூட்டங்களில் நாம் எதிர்க்க வேண்டியவர்கள் இந்த நாட்டை மதவெறியாலும் சாதி வெறியாலும் பிரிக்க நினைக்கும் RSS பாரதிய ஜனதா கூட்டத்தை தான். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ இந்த தேசம் எங்கும் வைரலா இருக்கு. அதுல RSS பார்ப்பனிய கூட்டத்தின் தலைவன் மோகன் பகவத் என்கிறவன் பேசுறான். என்ன பேசுறான்னா, மோடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், 2028க்குள்ள இந்துக்கள் அல்லாதவர்கள், அதாவது இந்து மதத்தில் இல்லாதவர்கள் யாரும் ராணுவத்தில் இருக்க கூடாது, அவர்கள் எல்லாம் நீ தூக்கிடணும். அதாவது கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், இன்னும் ஏன பிற மதத்திலே கடைபிடிக்கக்கூடியவர்களை இந்த தேசத்தின் அடையாளமாக இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களை நீ இந்திய ராணுவத்தில் இருந்து எடுத்துடணும். 2028 வரைக்கும் உனக்கு டைம். அப்படி நீ எடுக்கலன்னா அடுத்து நீ கிடையாது பிரதமர் வேட்பாளர். யார் தோழர்? யோகி ஆதித்யநாத் உருன்னு பாப்பா எல்லாரையும். நம்ம தப்பா சொல்லக்கூடாது, இறைவனின் படைப்பு. அவனும் மக்களை பிளவுபடுத்த, மக்களை பாழ்படுத்த, மக்களை மனத்தால் மத வெறியை தூண்டி இந்த அந்த உத்தரப்பிரதேசத்தை பந்தாடி இருக்கிறான். புல்டோசர் வச்சு அங்க அவன் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை, சாதி இந்துக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை, பார்ப்பனியர்களுக்காக அவன் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனை நான் இந்த நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக அறிவித்து விடுவேன் என்று அந்த RSS அந்த பிராமணன்
எப்படி இந்த மக்களை சூத்திரர்கள் என்று, ஒரு தாய் ஏக தந்தை என்று இந்த மக்களை எப்படி சூத்திய பட்டியல் இழுத்தானோ அந்த பார்ப்பனத்திற்காக பேசுறான். அவனும் ஒரு பார்ப்பனன் தான். தோழர்களை சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் என்னுடைய தோழர்களை பார்த்து இந்த நேரத்தில் ஒரு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி இந்த நாட்டை சூறையாடினார்களோ, மதம் என்னும் ஒரு மாயையை உருவாக்கி, சாதி என்னும் ஒரு மாயையை உருவாக்கி நாங்கெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமியரா நிக்கிறோம்னா ஏன்? உன்னுடைய சனாதன கொடுமை தாங்க முடியல. நீ கோயிலுக்கு எங்களை விடல, சாமியை எட்டி பார்க்க வச்ச, தொட்டு பார்க்க விடல. என்னுடைய நீ வச்சிருக்கிற சூத்திரப்பட்டியில் இருக்கக்கூடிய தீண்டாமை மக்கள் என்று நீ சொல்கிற அந்த உழைக்கும் வர்க்கம் சிலை வடித்து கொடுத்த பிறகு, அது நீ கையில தண்ணி தெளிச்சிட்ட பிறகு அவனை நீ தொட விடல. இதெல்லாம் என் முன்னோன் மூதானியர் யோசிச்சா. அதனால இஸ்லாமியத்துக்கு போயிட்டான், பௌத்தத்துக்கு மாறிட்டான், கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டான். இல்லன்னா நாங்கள் யாரடா? வந்தேரிகளா? பார்ப்பன கூட்டமே உன்னை பார்த்து கேட்கிறேன். ஆர்எஸ்எஸ் கூட்டமே உன்னை பார்த்து கேட்கிறேன். மோடி வகைராக்களே உன்னை பார்த்து கேட்கிறேன். யாரா நாங்க வந்தேரிகளா? நீ சாதியின் அடிப்படையில் மக்களை பிரித்து வச்ச, பல்லண்ண பறையண்ண, கொட்டா தீட்டுன்ன, பாத்தா தீட்டுன்ன, எத்தனை காலம்தான் உன் கொடுமைகளை இந்த மக்கள் தாங்கிக் கொண்டிருப்பார்கள்? 2028 இலக்கு வச்சிருக்கிற இஸ்லாமியர்களை மிலிட்டரியில இருந்து எடுத்துடணும், ராணுவத்திலிருந்து கிறிஸ்துவர்களை எடுத்துடணும், பௌத்தர்களை எடுத்துடணும். நீ எடுத்தாலும் அங்கே என் தோழன் சந்திரசேகரனுடைய வாரிசு உள்ளே இருக்கும். அவன் ஒண்ணு முடிச்சிருவான் கதையை. அங்கே இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி இன்னும் இடதுசாரிகள் யாரெல்லாம் உள்ள இருக்கிறானோ அவனுடைய வாரிசு அங்கே ராணுவ போராளியாக இருப்பான். அவன் கதையை முடிச்சிருவான். நாங்க தேவையில்லை. புரியுதா? அதனால நீ 2028 மிலிட்டரியில் இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பௌத்தர்களையும் வெளியே எடுத்துட்டா நாங்க அடங்கி ஒடுங்கி போயிடும் நினைக்கிற தம்பி. நாங்கள் பெரியாரின் மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் தத்துவத்தின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். காயிதே மில்லத்தினுடைய வாரிசுகள், திப்பு சுல்தானின் வாரிசுகள், புரட்சியாளர் ஷஹீத் அல்ஹாஜ் பழனி பாபாவின் மாணவர்கள் என்று கூறி எனக்கு நேரம் ஒதுக்கிய தோழருக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இந்த தோழர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தோழர் நடனமாடிய தோழர்களுக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக இரு நடனமாடிய குழந்தைகளுக்கு பரிசுகள். எடுத்து நிலம் முழுதும் எழும்புடைய பாடுபட்டோம். எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா, எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா. இன்றும் ஏழை விவசாயிகள் தான் அம்மம்மா, இன்றும் ஏழை விவசாயிகள் தான் அம்மம்மா. ஏறெடுத்து நிலம் முழுதும் எழும்பொடிய பாடுபட்டோம். ஏறெடுத்து நிலம் முழுதும் எழும்பொடிய பாடுபட்டோம். எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா, எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா. இன்றும் ஏழை விவசாயிகள் தான் அம்மம்மா, இன்றும் ஏழை விவசாயிகள் தான் அம்மம்மா. ஊரடித்து உழையிலிட்டு உழைப்பவரை விரட்டிவிட்டு, ஊரடித்து உழையிலிட்டு உழைப்பவரை விரட்டிவிட்டு, சிறப்பு பொருள் மண்டலம் முன்னு செல்லம்மா, சிறப்பு பொருள் மண்டலம் முன்னு செல்லம்மா. நம் காடுகரை பறித்து கொண்டார் செல்லம்மா, நம் காடுகரை பறித்து கொண்டார் செல்லம்மா. அந்த கண்ணீர் கதையை கணல் தெரிக்க சொல்லம்மா. ஏறெடுத்து நிலம் முழுதும் எழும்பொடிய பாடுபட்டோம். ஏறெடுத்து நிலம் முழுதும் எழும்பொடிய பாடுபட்டோம். எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா, எத்தனையோ
ஆண்டுகளாய் செல்லம்மா என்றும் ஏழை விவசாயிகள் தான் நாமம்மா என்றும் ஏழை விவசாயிகள் தான் நாமம்மா மாடாக நாம் உழைத்தோம் மழை வெயிலில் கிடைந்தலைந்தோம் மாடாக நாம் உழைத்தோம் மழை வெயிலில் கிடைந்தலைந்தோம் மரணமறை கூலிகள் நாம் செல்லம்மா மரணமறை கூலிகள் நாம் செல்லம்மா எசமான் மனமிறங்க போவதில்லை சொல்லம்மா எசமான் மனமிறங்க போவதில்லை சொல்லம்மா ஏறெடுத்து நிலம் முழுதும் எழுபொடிய பாடுபட்டோம் ஏறெடுத்து நிலம் முழுதும் எழுபொடிய பாடுபட்டோம் எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா இன்றும் ஏழை விவசாயிகள் தான் நாமம்மா இன்றும் ஏழை விவசாயிகள் தான் நாமம்மா அஞ்சி அஞ்சி ஆண்ட இடம் அரை வயிற்று கஞ்சிக்காக அஞ்சி அஞ்சி ஆண்ட இடம் அரை வயிற்று கஞ்சிக்காக அள்ளில் பட்டு சாகுரமே செல்லம்மா அள்ளில் பட்டு சாகுரமே செல்லம்மா நாம் அடிமைப்பட்டு துடிப்பதை நீ சொல்லம்மா நாம் அடிமைப்பட்டு துடிப்பதை நீ சொல்லம்மா ஏறெடுத்து நிலம் முழுதும் எழும்பொடிய பாடுபட்டோம் ஏறெடுத்து எழும்பொடிய பாடுபட்டோம் எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா இன்றும் ஏழை விவசாயிகள் தான் நாமம்மா இன்றும் ஏழை விவசாயிகள் தான் நாமம்மா கண்காணும் தூரம் வரை கழனி உண்டு ஆண்டைக்கு கண்காணும் தூரம் வரை கழனி உண்டு ஆண்டைக்கு கையளவு நிலமும் உண்டா நமக்கம்மா கையளவு நிலமும் உண்டா நமக்கம்மா சுடுகாடு கூட சொந்தம் இல்லை சொல்லம்மா சுடுகாடு கூட சொந்தம் இல்லை சொல்லம்மா ஏறெடுத்து நிலம் முழுதும் எழுபொடிய பாடுபட்டோம் ஏறெடுத்து நிலம் முழுதும் எழுபொடிய பாடுபட்டோம் எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா எத்தனையோ ஆண்டுகளாய் செல்லம்மா இன்றும் ஏழை விவசாயிகள் தான் நாமம்மா இன்றும் ஏழை விவசாயிகள் தான் நாமம்மா உழுபவர்க்கு நிலம் சேர உழவர் புரட்சி நடத்தணும் உழுபவர்க்கு நிலம் சேர உழவர் புரட்சி நடத்தணும் உழவர் தொழிலாளர்கள் செல்லம்மா உழவர் தொழிலாளர்கள் செல்லம்மா நாம் ஒன்றிணைந்து போராடணும் சொல்லம்மா நாம் ஒன்றிணைந்து போராடணும் சொல்லம்மா நாம் ஒன்றிணைந்து போராடணும் சொல்லம்மா தமிழக அரசியலில் திரைப்பட கைசடைகள் முதலமைச்சர் கனவில் வரியைப்பு நாயகர்கள் திரைப்பட கொட்டகையாம் தமிழகம் ஏமாந்த சனமா எங்கள் தமிழினும் இந்த நினைப்புலதான் இன்னைக்கு எல்லா நாட்டை ஆளணும் கோட்டையை பிடிக்கணும் ஆனா செத்தா தமிழகத்துல இந்தியாவில் எல்லா ஊருக்கும் சுடுகாடு இருக்கான்னு எவனான்னு பாத்தீங்களாடா போய் அதுக்கு பாதை இருக்கான்னு பாத்தியா மோடி கேட்கிற 3 முறை 15 வருஷம் ஆக போகுது நீ வந்திருக்க எந்த சேரிக்காவது போய் இந்த சேரிக்கு சுடுகாடு இருக்குதா பாதை இருக்குதா அவனுக்கு நிலம் இருக்குதா அவனுக்கு வீடு இருக்குதா அவனுக்கு ரேஷன் கார்டு இருக்குதா ஆதார் கார்டு இருக்குதா 3 வேளை சாப்பிட்டதற்கு உணவு இருக்குதா இப்படி கேட்டிருக்கிறியா கிடையாது
நாட்டை ஆளணும், இந்த மக்களை அடிமைப்படுத்தணும், மனு தர்மத்தை திரும்பவும் இங்க கொண்டு வந்து புகுத்தணும். இந்த லிஸ்ட் தான் நீ வச்சிருக்க முதல்ல. அதெல்லாம் போராட்டத்துல காணாம போயிடும். செங்கொடி இருக்கும் வரை ஒருவனா இருந்தா கூட நீ எத்தனை கோடி பேர் திரட்டாலும் அவன் உயிரை கொடுத்து இந்த மக்களையும் மனிதத்தையும் காப்பான். வாக்கு திருடன் வாய் சொல்லில் வீரன் வன்முறை கிழவன் சுய வாழ்வை இழந்த மூடன். வாக்கு திருடன் வாய் சொல்லில் வீரன் வன்முறை கிழவன் சுய வாழ்வை இழந்த மூடன். சுய வாழ்வை இழந்த மூடன். வாக்கு திருடன் வாய் சொல்லில் வீரன். மூடதனும் அவன் முதலீடு முற்றிலும் துறந்த சாமியார் விடுவாரு. மூடதனும் அவன் முதலீடு முற்றிலும் துறந்த சாமியார் விடுவாரு. என்னை போல் உலகில் யார் கூறு, என்னை போல் உலகில் யார் கூறு, மொழி ஏமாற்றிய மாணவி யசோதாவை கேட்பாரு. மோடிய மாற்றிய மனைவி யசோதாவை கேட்பாரு. வாக்குகளுடன் வாய் சொல்லி மதச்சண்டைக்கோ குலவேறு மாந்தர்கள் மடிவதை ரசிப்பாரு. மதச்சண்டைக்கோ மாந்தர்கள் மடிவதை ரசிப்பாரு. மோடி பிரதமர் சிம்மாசனம் வெளியோடு ஆட்சியத்தை அமைக்கத்தான் துணிகிறாரு. ராம முருக நாடுபுறா சொல்லி வராரு. வாக்கு திருடன் வாய் சொல்லி பாராளுமன்றத்திலும் காவி சாயம் வணக்கம். பாராளுமன்றத்திலும் காவி சாயம் வணக்கம். தபால் சேவை தந்தி சேவை காலியாச்சு. தபால் சேவை தந்தி சேவை காலியாச்சு. விவசாயி தற்கொலைகள் அதிகமாச்சு. வாக்கு திருடன் வாய் சொல்லி வீரன். பறிவோச்சி எங்க நிம்மதி கெட்டுதானாடாச்சி. நில உரிமை பறிவோச்சி எங்க நிம்மதி கெட்டு போனாலாச்சி. முதலாளி காலை அவர் நக்குறாரு. முதலாளிகள் காலை அவர் நக்குறாரு. இந்தியாவை பங்கு போட்டு விற்கிறாரு. இந்தியா பேர மாத்தி பாரதம் நிலைக்க போராடு. வாக்கு திருடன் வாய் சொல்லி வன்முறை கிழவன் சுய ஆடை இழந்த மூடன். அம்பேத்கரின் கால் பிடித்து முத்தமிட்டாரு. அம்பேத்கரின் கால் பிடித்து முத்தமிட்டார் மோடி. அரசியல் சட்டம் வைக்க வேடம் தரித்த கிழவர். அரசியல் சட்டம் வைக்க வேடம் தரித்த கிழவர். மோடி மூடனை நம்பாதீங்க. மோடி மூடனை நம்பாதீங்க. தேர்தலில்
வாக்குறுதியுடன் தாய் சொல்லி ராமபக்த கூரங்குகள் ஆட்டம் பாரு, ராமபக்த கூரங்குகள் ஆட்டம் பாரு, நாடு பூரா கலவர தளர்த்த ஆறு, நாடு பூரா கலவர தளர்த்த ஆறு, தீண்டாமை கொடுமைக்கு புள்ளி வைக்கும் பொன்னா செய்து, தீண்டாமை கொடுமைக்கு புள்ளி வைக்கும் பொன்னா செய்து, தீட்டு தீட்டு என்பவனின் வாயில் மண்ணை போடு, தீட்டு தீட்டு என்பவன் வாயில் மண்ணை போடு, வாக்குறுதியுடன் வாய் சொல்லி நீரன், வன்முறை இடவன் சுய வாழ்வை இழந்த மூடன், சுய வாழ்வை இழந்த மூடன். இப்படிதான் மோடியோட வரலாறு. உண்மையிலேயே குஜராத்தில் 2000 பேர் ஒரே நாள்ல கொண்டாடுவார். ஏன் யாரும் பேசல? எந்த பத்திரிகையும் பேசல. பணம், காசுக்காக வேலை செய்யற கூட்டம் இங்க அதிகமாச்சு. அதனாலதான் இங்க உண்மையை பேசுவதற்கோ, ஊழலை பேசுவதற்கோ, உழைக்கிறவனை பேசுவதற்கோ இங்க நாதி இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு ஒரு விஷயத்தை சொன்னார். நான் கேட்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல் ரைட்டு, ஒரே நாடு ஒரே சுடுகாடு ஏன் உன்னால சொல்ல முடியல? நீ உதவாங்குவேன், சொல்லிட்டு வெளியே வந்தா உதவாங்குவேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி சொன்னதுங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி சொன்னதுங்க, ஒரே வாக்கு ஒரே சட்டம் அம்பேத்கர் சிந்தனைங்க, ஒரே வாக்கு ஒரே சட்டம் அம்பேத்கர் சிந்தனைங்க. சமத்துவ தலைவர் அம்பேத்கர், சமத்துவ தலைவர் அம்பேத்கர், சனாதனம் நாரது பார் மோடி தர்பாரு, சனாதனம் நாரது பார் மோடி தர்பாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி சொன்னதுங்க, ஒரே வாக்கு ஒரே சட்டம் அம்பேத்கர் சொன்னதுங்க. கலக்கிறாரு 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 கலக்கிறாரு, முட்டையில் இறங்கி கலக்கிறாரு, மதச்சாயம் பூசிக்கிட்டு மமதையில் பேசுறாரு, உலகில் செய்யணும்னு கோஷம் போடுறாரு, உலகில் செய்யணும்னு கோஷம் போடுறாரு, போல்வாக்கர் முட்டையில நீந்துறாரு, போல்வாக்கர் முட்டையில நீந்துறாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி சொன்னதுங்க, ஒரே வாக்கு ஒரே சட்டம் அம்பேத்கர் சிந்தனைங்க. சனாதனம் மனிதனின் மூளையை கிடங்கடிக்கும், சட்டம் தானே அனைவரையும் சமமுன்னு கசலைக்கும். சனாதனம் மனிதனின் மூளையை கிடங்கடிக்கும், சட்டம் தானே அனைவரும் சமமுன்னு கசலைக்கும். செத்த பிறகும் சுடுகாடு சொந்த வீடு, செத்த பிறகு சுடுகாடு சொந்த வீடு. சொர்க்க நரகம் பேசுகிறவனின் மூலையில் என்ன இருக்கு, சொர்க்க நரகம் பேசுகிறவனின் மூலையில் என்ன இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி சொன்னதுங்க, ஒரே வாக்கு ஒரே சட்டம் அம்பேத்கர் சிந்தனைங்க. சட்டத்தால் சாதி ஒழிய முடியும் என்றார், சனாதன மூடர்களே மனிதத்தை தேசி என்றார். சட்டத்தால் சாதி ஒழிக்க முடியும் என்றார், சனாதன மூடர்களே மனிதத்தை தேசி என்றார். மாமேதை தந்த சட்டம் மனித மாற்றை காக்குது, மாமேதை தந்த சட்டம் மனித மாற்றை காக்குது. நடையர்களே மூடர்களே உங்களுக்கு எங்க உரைக்க போது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி சொன்னதுங்க, ஒரே வாக்கு ஒரே சட்டம் அம்பேத்கர் சிந்தனைங்க. கண்ணிருந்தோம் குருடா கிடக்கிறோம், காதிருந்தோம் செவிடர்களா மந்தையா அலைகிறோம். கண்ணிருந்தோம் குருடா கிடக்கிறோம், காதிருந்தோம்
செவிடர்களாம் மந்தையா அலைகிறோம். மனு கொடுத்து மாண்டது போதும். மனு கொடுத்து மாண்டது போதும். மந்திரிமார்கள் மவுசு போலைய அணிதிரண்டு அடிப்போம். மந்திரிமார்கள் மவுசு போலைய அணிதிரண்டு அடிப்போம். நாம அணிதிரண்டு அடிப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி சொன்னதுங்க. ஒரே வாக்கு ஒரே சட்டம் அம்பேத்கர் சிந்தனைங்க. தனி உரிமையை ஒழித்து உழைப்பை சுரண்டும் கூட்டங்களை துரத்தி தமிழகத்திலே ஒரு புரட்சி தமிழ் தேசிய அரசை படைப்பதே புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய ஒரு லட்சியமாக கொண்டு இங்கே நாங்கள் தொடர்ந்து தமிழகத்திலே பல நிகழ்ச்சிகளை நடத்தி புரட்சிகர இளைஞர் முன்னணியில் அணி திரளுமாறு அனைவரையும் அன்புடனும் பணிவுடனும் கேட்டுக்கொண்டு இந்த பாடல் வழியாக உங்களை அழைக்கிறோம். புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லுமே. புரட்சியாளர் வகுத்த வழியில் துணிந்து நில்லுமே. புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லுமே. புரட்சியாளர் வகுத்த வழியில் துணிந்து நில்லுமே. புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லுமே. புரட்சியாளர் வகுத்த வழியில் துணிந்து நில்லுமே. தனி உடைமை கொடுத்து தீர புரட்சியே வழி. தனி உடைமை கொடுமை தீர புரட்சியே வழி. தானாயெல்லாம் மாறும் என்பார் வளர்ச்சியை படி. தானாயெல்லாம் மாறும் என்பார் வளர்ச்சியை படி. இனியும் காலம் கடத்தலாமோ இனிய தோழரே. இனியும் காலம் கடத்தலாமோ இனிய தோழரே. 2 மார்ச் ஆண்டு 100 கடந்தும் தோழரே. 2 மார்ச் ஆண்டு 100 கடந்தும் தோழரே. புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லுமே. புரட்சியாளர் வகுத்த வழியில் துணிந்து நில்லுமே. புரட்சியாளர் வகுத்த வழியில் துணிந்து நில்லுமே. மாத்தியத்தில் எழிலியத்தில் விளைந்த கதிரிது. மாத்தியத்தில் எழிலியத்தில் விளைந்த கதிரிது. மக்கள் சீனம் மாவோ வழியில் கணிந்த கணியுது. மக்கள் சீனம் மாவோ வழியில் கணிந்த கணியுது. ஆற்றெழுந்த உழைப்பு மக்கள் எடுத்த முடிவுது. ஆற்றெழுந்த உழைப்பு மக்கள் எடுத்த முடிவுது. அடிமை வாழ்வை உடத்தெரிய கிடைத்த விடுகிறது. அடிமை வாழ்வை உடத்தெரிய கிடைத்த விடுகிறது. புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லும் புரட்சி வெல்லுமே. புரட்சியாளர் வகுத்த வழியில் துணிந்து நில்லுமே. புரட்சியாளர் வகுத்த வழியில் துணிந்து நில்லுமே. உழைப்பை சுரண்டும் கூட்டம் இங்கே ஒழிய போகுது. உழைப்பை சுரண்டும் கூட்டம் இங்கே ஒழிய போகுது. உலகம் எங்கும் செங்கோடிதான் பறக்க போகுது. உலகம் எங்கும் செங்கோடிதான் பறக்க போகுது. அழைக்குது பார் அன்னை தமிழ்நாடு நம்மையே. அழைக்குது பார் அன்னை தமிழ்நாடு நம்மையே. அலைக்கடலாய் புறப்படுவோம் புரட்சி நடத்தவே. அலைக்கடலாய் புறப்படுவோம் புரட்சி நடத்தவே. அலைக்கடலாய் புறப்படுவோம் புரட்சி நடத்தவே. புரட்சி நடத்தவே புரட்சி நடத்தவே. இந்த பாடலை எனக்கு ஆசான் பாண்டிச்சேரியை சேர்ந்த தனுசுபை அவர்கள் எழுதி பண்ணமைத்து வேதாரண்யம் புறவக்குளம் இளங்கோவன் அவர்கள் புனிதா அவர்களும் பாடிய ஒரு வரலாற்று பாடல். நம்ம 1000 பேர் சேர்ந்து மோடியை எதிர்த்தாலும் இந்த ஒரு பாடலுக்கு மோடி கூட்டத்தால் பதில் சொல்ல முடியாது. மோடி என்பதெல்லாம் வெறும் முகம் மோடிதானே. வளர்ச்சி என்பதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலந்தானே. மொழி மூளை அமர்ந்தியா முதுகெழுந்து அம்பானி. அரச
வர்க்கத்தோட கூட்டாளி, பாஜக கட்சியோட பெருசாளி, மோடி பணக்கார வர்க்கத்தோட கூட்டாளி. மோடி என்பதெல்லாம் முகம் மோடிதானே, வளர்ச்சி என்பதெல்லாம் ஒரு வார்த்தை சாலந்தானே. ஆலைக்கு நிலங்கள் வேண்டும், ஆற்றுப்படுகை வேண்டும், காடு மலைகள் வேண்டும், கனிபவளம் திருட வேண்டும், எதிர்கோலை கடித்து குதிர வெறி பிடிச்ச நாய் வேண்டும். முதலாளி கையாளு மோடி நாட்ட வீசி போகும் பயவாளி. முதலாளி கையாளு மோடி நாட்ட வீசி போகும் பயவாளி. மோடி என்பதையெல்லாம் வெறும் முகம் மூடிதானே, வளர்ச்சி என்பதையெல்லாம் வெறும் வார்த்தை சாலந்தானே. இப்படி மோடியை முகமுறையை பிடிக்கத்தான் இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி நாடு முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க சகோதரர் தான் இன்னைக்கு அவர் தான் மோடியோட மோகத்துல நாட்டை வந்தா சரி பண்ணிடுவாரு, எல்லாத்தையும் தீர்த்துடுவாரு. 15 லட்சம் போடுறேன்னு சொன்னவர் இன்ன வரைக்கும் காலையில் 15 பைசா போட முடியல. இதெல்லாம் இளைஞர்கள் யோசிக்கணும். ஆகையால் சனாதன ஆயுதத்தை வைத்து இந்த மக்களை கூறு போட வேண்டாம். இது இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் பொதுமக்களுக்கு வேண்டுகோளாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. செல்வம் அவர்கள் தீர்மானம், மக்களுக்கான கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றுவார். தோழர்களுக்கு வணக்கம். மக்களுக்கான கோரிக்கைகள் என்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே நாம் முன்வைப்போம். தற்போது அதை முன்வைக்கின்றேன். மாவட்ட நிர்வாகமே, வருவாய்த்துறையை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு திங்கள் விண்ணப்பம் அளித்து திருவண்ணாமலை வட்டாட்சியர் கள ஆய்வு செய்தும் இலவச வீட்டுமனை பெற தகுதியானவர்கள் என பழங்குடியினர் இருளர் மக்களுக்கு காலம் கடத்தாமல் இலவச வீட்டுமனை வழங்கு. 2. மாவட்ட நிர்வாகமே, வருவாய்த்துறையை மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர் மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனைகளை பதிவு செய்ய மெய்த்தன்மை சான்று வழங்காமல் மாத கணக்கில் அலைக்கழிக்காமல் உடனே வழங்க கோருகிறோம். 3. மாவட்ட நிர்வாகமே, திருவண்ணாமலை மாநகராட்சியை ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் உடனே வழங்கு. துப்புரவு பணியில் ஆண் தொழிலாளர்களை அதிகப்படுத்து. 4. திருவண்ணாமலை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே, நியாயம் காணா திருவண்ணாமலை செங்கம் சாலை சந்தைமேடு பகுதியில் 15 ஆண்டு காலமாக வாழ்ந்து வரும் சுகுணா இளங்கோ குடும்பத்தை மின் இணைப்பு பெறவிடாமல் அமைச்சர் அவர்கள் சொல்லியும் மாத கணக்கில் அலையவிட்டு அவர்களை தற்கொலைக்கு தூண்டிவிடுகின்ற வகையில் தாங்கள் செயல்படுவது நியாயம்தானா? உடனடியாக மின் இணைப்பு பெறவும் இயல்பான வாழ்க்கையை அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்க இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக அண்ணன் வழக்கறிஞர் நேரு அவர்கள் உரையாற்றுவார். கற்பே ஒன்று சேர் புரட்சி செய். மீண்டும் பொங்கல் விழாவிலே இந்த ஆண்டும் சிறப்பாக இந்த
சங்கம் பகுதியிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது புரட்சிகர இளைஞர் முன்னணி மூலமாக. தோழர் சந்திரசேகர் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, பாட்டாளி வர்க்கத்திற்காக, பாதிக்கப்படுகிறவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற இயக்கம், போராடுகின்ற இயக்கம் இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்கள். அந்த அடிப்படையில் இந்த பொங்கல் விழாவிலே இன்று 44 பகுதிகளிலே இந்த விழா நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தோழர்கள். புரட்சிகர இளைஞர் முன்னணி மூலம் கடைசியான மாவட்டம் தேனி. தேனியில இப்ப நிகழ்ச்சி நடந்துட்டு. எனவே இந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி என்பது ஒரு தீவிரமான கம்யூனிஸ்ட் இயக்கம். அதை புரிஞ்சுக்கணும். மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு தோழர்கள். ஒரு ஊருக்கு ஒரு தோழர் தான் எங்க தோழருங்க. ஆனா அவங்க ஒரு வெடிமருந்து கடலுக்கு சமம் தோழர்களே. கோரிக்கை மனு மட்டுமே கொடுத்துருப்போம்னு நினைக்க கூடாது. எங்களை நாங்க செயல்முறையில களமாடுகிற உண்மையான போராளிங்க. அந்த வகையில தோழர்களே, வெனிசுலா அதிபர் இப்ப அமெரிக்கா வந்து கடத்தின்னு போயிட்டு அங்க கோர்ட்ல வச்சிருக்கிற மாதிரி நிகழ்ச்சி நாளைக்கு இந்திய பிரதமருக்கு ஏற்படலாம். வாய்ப்பு நிறைய இருக்கு. காரண காரியம் சொல்லாமலே எங்களை கைது பண்றல. இந்தியாவுக்குள்ள நக்சல்வாதிகள் சொல்லி மக்களுக்காக போராடுகிற புரட்சியாளர்களை நீ கைது பண்றல, நரவேட்டாளர்ல, மக்களை குறைக்கிறவங்க சாவடிக்கிறல துப்பாக்கி முனையில. அதுக்கு உனக்கு பதிலளிப்பு அவன் கொடுத்துருக்கான் அமெரிக்க அதிபர். நீ என்ன செய்ய போறப்பா? கம்யூனிஸ்ட்கார பசங்க தான் ஐயோக்கிய பசங்கன்னு சொல்லிக்கிட்டே வருவான் அந்த பிஜேபி காரன். ஆனா கம்யூனிஸ்ட்காரங்க 2 நாட்டுக்காரங்க கூட சொன்ன சீனாவுக்கு, சீனா போல தூக்கி போட்டு வரேன்னு சொல்லுவான் மோடியோட தம்பிங்கெல்லாம், இந்த சங்கிங்க. ஆனா அந்த சீனாக்காரெல்லாம் பஸ்ட் சொல்லிக்கிறான் ஒரு அதிபரை கைது செய்யக்கூடாது, இது சர்வதேச சட்டத்தில் முரண்பாடானது. அதேதான் இங்க லோக்கல்ல தோழர்களே. இந்த பொங்கல் விழா யார் நடத்தணும்? எங்க கூட ஒருங்கிணைச்சு விவசாயிகள் நடத்தணும். ஆனா எங்க விவசாயிகள் ஜாதியா இருக்கிறான். பச்சையும் மஞ்சள் கலந்த ஜாதி வழியுடைய விவசாய சங்க தலைவர் போர்வில் பதிக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் வந்தாலும் கருப்பொடி காட்டுறதுக்கு தயாராகும். என்ன கோரிக்கைன்னு பேச மாட்டாங்க. பொருளாதார மண்டலத்தை பற்றி பேச மாட்டான். இங்க விலைவாசி போன வருஷம் இந்த மஞ்சா கொம்பு தோழர்களை இந்த வருஷம் 50 ரூபாய் வச்சுச்சு ஒரு கொத்து. இந்த வருஷம் 5 ரூபாய் தோழர்கள் இந்த செங்கத்துல. ஏன் இந்த விலை குறைவு? விலை நிர்ணயம் பண்றதுன்னு வந்தோம் இல்லையா அந்த பிரதமர். 15 வருஷம் ஆகுதுங்க இந்த ஆண்டோட. ரெட்டிப்பு விலை தருவன்னு சொன்ன ஒரு மோடி விவசாயிகளை சாவடிச்சுதான் மிச்சம் தருவாங்களே. அது எவனும் போராட மாட்டேங்கிறான். அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறான். இதை பற்றி பேசுகிற இயக்கத்தில் தொடர்ந்து நாங்கள் தான் இருக்கிறோம். புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களே, இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார். நீ யார் என்பதை உணராத வரை சமத்துவமான சுதந்திரத்தை நீ ஒரு காலம் அடைய முடியாதுன்றார். வன்னிய கவுண்டர்ல தொழிலாளி இல்லையா, விவசாயி இல்லையா, பாட்டாளி இல்லையா, முதலியார்கள் இல்லையா, விவசாயி இல்லையா, பாட்டாளி இல்லையா, ஏழை இல்லையா, பறையில மட்டும்தான். எல்லா சாதியிலும் ஏழை உண்டு தோழர்களே. எல்லா சாதியிலும் நிலமற்றவன் இருக்கிறான். ஒரு நிலச்சு வந்தார் வாழ வைக்கிறதுக்கு சாதி கட்டமைப்பு அவனுக்கு தேவைப்படுது. அதுக்காக அதை உள்கட்டமைப்பா வச்சுக்கிறான். கூட ஒரு சப்பா வச்சுக்கிறான், துணை நிலையமா வச்சுக்கிறான். இது என்னைக்கு நீ உணர போறது விவசாயி? உன் பிரச்சனை என்னைக்கு தீர்வுன்னு சொன்னா சமத்துவத்தை நீ செயல்முறைப்படுத்தணும். எங்களை மாதிரி அமைப்புகள் கூட நீங்க ஒருங்கிணைக்கணும். நான் யாருக்காக போராடுறோம்? இந்த போராட்டத்தினுடைய விளைவு, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன? இங்க ஒருத்தர் என்ன பண்றான்னு கேட்டா காசை கொடுத்துட்டு தேர்தலை ஜெயிச்சு போயிடலாம் நினைக்கிறான். காசுதான் எனக்கு முக்கியம் நினைக்கிறான். ஆனால் காசால எதையுமே சாதிக்க முடியாதுன்றத வரலாறு உங்களுக்கு விரைவில் சொல்லும். பணத்தால சாதிக்கலாம் நினைக்கிறான் தோழர்களே. பணத்தால சாதிக்க முடியாது எவனாலையும். மக்கள் உணர்வு வேற. இந்த மக்களுக்கு அறிஞர்கள் பெருமக்கள் இருந்தாங்க, நிறைய பேர் அறிவு சொல்றதுக்கு. ஒரு சமூகம் எதை இருந்தாலும் அறிவு இருக்கக்கூடாது தோழர்களே. பரிணாம வளர்ச்சியில டார்வின் சொல்றான் இதெல்லாம். நமக்கெல்லாம் ஒரு 5000 10,000 ஆண்டுக்கு முன்பு வாள்கள் இருந்துச்சு. வாள் நம்ம குழந்தை இருக்கிற மாதிரி வாள் இருந்துச்சு. நம்ம பயன்படுத்தாத விட்டுதால வாழையில போயிடுச்சு. அதே குரங்கு நீங்க கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வை. உங்க மாதிரி நீ குரங்குல திருந்தின
குரங்கு, நீ சிவலைஸ்டு குரங்கு. நீ வீட்டுக்குள்ள வந்து பத்துக்கின குரங்கு குழம்பு வீட்டுக்குள்ள வைப்பதா, அது வீட்டுக்குள்ள தங்காது. அது இயற்கையா இன்னும் தன் பரிணாமத்திலிருந்து மாறல. அது மரத்திலே தான் தூங்கும், மரத்திலே தான் இயற்கைக்கும், மரத்திலே தான் வாழும். இது உளவியல் கோட்பாடு. அந்த அடிப்படையில் நீ வந்து ஒரு சமூக விலங்கு. நீ சும்மா பேண்ட் சட்டை போட்டு குறைஞ்சுதான் நீ. எனவே தோழர்களே, அறிவில்லாதவன் இந்த தேசத்திற்கு உலகத்திற்கு பயன்பட மாட்டான். விரைவில் நீயும் சமூகமும் அழிஞ்சு போவன்னு சொல்றாரு. வள்ளுவனே சொல்றான். திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய படிப்பாளி அவர் எப்படி படிச்சாரு? பல ஆண்டுங்க, ஒரு 12,000 ஆண்டுக்கு முன்ன பிறந்தவர்னு சொல்றாங்க திருவள்ளுவர். அபியார் காலம்லாம் அந்த காலம் தான். பிஸ்லாந்தியார் காலம். சீத்தலை சாத்தனார்னு ஒரு பெரிய பெண்பால் புலவர். தப்பா எழுதுனாங்கன்னா தலையிலே குத்திக்குவாங்களாம் அந்த குத்தூசில எழுத்தாணியால. எவ்வளவு பெரிய அறிவாளிகள் வாழ்ந்து இந்த மண்ணுல இவன் படிக்கிறதுக்கு வந்து பெரிய ததிகடக்கம் போடுறான். அவங்ககிட்ட கோட்டா கேட்டுக்கிறான், நீதி பரிசை கேட்டுக்கிறான், டெட்டுன்றான், நோட்டுன்றான், பிட்டுன்றான், நெக்ஸ்ட்ன்றான். வேற எல்லா பரிசையும் பாஸ் பண்ண கூட நெக்ஸ்ட் ஒண்ணு எழுதணுமா? அப்ப இந்த நாட்டில் யாரு கல்வியை நிர்ணயம் பண்றான்? உனக்கான வாழ்க்கை யார் நிர்ணயம் பண்றான்னா உன் முதலாளியா இருக்கிற பாப்பா பண்றான். அவனை நீ நம்புற இன்னும் எவன் வந்து உன்னை கொள்ளுவான வெட்டி அவனை கையெழுத்து கும்பிடுற நீ. எவன் உன்னை அழிப்பானோ அவனை நீ வாழ்க்கைன்னு சொல்ற. இந்த யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்காத வரைக்கும் அம்பேத்கர் சொல்லிருக்கான் சொல்யூஷன். கல்வி ஒன்று சேர புரட்சி செய். கற்பிச்சாச்சு, நீ ஒண்ணு சேர்ந்துக்கிற, அடுத்து நீ புரட்சியை தான் நோக்கி போயாகும். எல்லாம் போய் தான் சொல்லுவான் தோழர். எல்லாம் போய் தான் சொல்லி ஆட்சியை பிடிப்பான். கேட்கிறவன் கேன பையனாதான் ஏறலாம் ஓட்டும். எனவே இன்னைக்கும் வருவான், நாளைக்கும் வருவான், நாளாவிக்கும் வருவான் தோழர். இந்த தேசத்தில் உன்னை ஏமாத்துறதுக்கு நீ ஏமாறுறதுக்கு தயாரா இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் தோழர்களே, எங்களுக்கு என்று ஒண்ணும் இல்லை. நாங்களாம் இதற்காக பணிக்கப்பட்டவர்கள். உன் சமூகத்திற்கான பணி ஒண்ணு இருக்குதா, அதை நீ செய்யணும். திஸ் இஸ் யுவர் டியூட்டி. போலீஸுக்கு எப்படி 17,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அவங்க டியூட்டி பாக்குறாங்களோ அதே மாதிரி நாங்களும் டியூட்டி பார்க்கிறோம். அவங்களுடைய டியூட்டியோட எங்க டியூட்டி பெரிய டியூட்டி, நிறைய வேலை. இது மாதிரி கூலி கேட்டால் தான் கொலை பண்ணான். தஞ்சை டெல்டா பகுதியில ஊர் உள்ளே வச்சு குளித்து சாவட்டான் 47 பேரை. விட்டமா கோர்ட்டை தண்டிக்காதவனை நாங்க தண்டிச்சோம். இதெல்லாம் வரலாறு தோழர்களே. இந்த கோர்ட்ல வேற ஒரு கோர்ட்ல உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அந்த அடிப்படையில் தோழர்களே, இன்று எல்லாருக்கும் ஆட்ட கட்சி, மாட்ட கட்சி, மனுஷன கடிக்க வந்திருக்கிறார் தோழர்களே. அந்த அடிப்படையிலே நாளைக்கு 150 அதிரடிப்படை வீரர்களை அனுப்பி அமெரிக்காவுடைய CIA ஏஜென்ட் வந்து டெல்லியில உட்கார்ந்து நரேந்திர மோடியை கைது செய்து கொண்டு போவான். இதே போதை வழக்கில் நரேந்திர மோடி கைது செய்யப்படுவார். உளவுத்துறை தகவல் சொல்லுது. கடந்த காலங்களில் கடந்த மாதம் நரேந்திர மோடியுடைய பர்சனல் செக்ரட்டரி காணவில்லை. நரேந்திர மோடியுடைய பலான லீலைகள்லாம் மாட்டிக்கிட்டு அமெரிக்கா கிட்ட. நீ என்ன பண்ண போறீப்பா? உன் அமைப்பு என்ன பண்ண போகுது? உன் சாகா என்ன பண்ண போகுது? சாவை நோக்கி உங்களை தள்ளிட்டு தான் போகும். அவனுக்கு வேண்டியது ஒரு செட்டியார் போல ஒரு ரெட்டியார் போல ஒரு முதலியார். அவனுக்கு நீ ஒரு கருவி. எனவே இந்த கருவிகள் எப்படி செயல்படுகின்றது மக்களுடைய எண்ணம் தோழர்களே. இந்த ஆண்டு மட்டும் தோழர்களே 13 நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகளாய் வென்றெடுத்திருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த ஆண்டுல மட்டும். கடைசியா வென்றது இங்கிலாந்து. இங்கிலாந்திலே தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் அதிபராக இருக்கிறார்கள். இது ஒரு வளர்ச்சி தோழர்களே. நீ சும்மா கம்யூனிஸ்ட் பேசிட்டு போவான்னு நீ நினைக்காத. அவருடைய காரியம் வீரியம்லாம் வெகு கடுமையா இருக்கு தோழர்களே. எந்த சமரசத்துக்கும் அவன் பணிய மாட்டான். அந்த மாதிரியான ஒரு அமைப்பின் மூலமாக நாங்கள் இந்த பொங்கல் விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் தமிழனுடைய தொன்மையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் தோழர்களே. தமிழன் யார், இவருடைய வரலாறு என்னன்னு நீ தோண்டி போனார் தோழர்களே. இந்த உலகத்தின் முதல் 5.5 லட்சம் ஆண்டு சொல்றான். 5 லட்சம் ஆண்டுக்கு ஊம தமிழன் வந்துட்டான். ஊம தமிழ கல்லெடுத்து மண் எடுத்து விலங்கு மேல அடிச்சு முதல் வேட்டையாடணும் அம்பேத்கர். வேட்டை சமூகம் இது. வேட்டையாடும் போது காலு மேல கையில போட்டு ஆளு கத்தனான் தோழர்களே. வலிக்கு முத வச்ச வலி அதான். அம்மா அதுல தானே அந்த உலகம் உண்டாச்சு. இன்னைக்கு என்ன சொல்றான் ஒருத்தன், இது நீச்ச பாஷை, இந்த மொழி தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழி. இது
யாருக்கு பாடம் எடுக்கிறது? எனவே தோழர்களே, நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, அது ஊரார் போற்றிய பழைய கதைன்னு நீ வரணும். புது அடியாயிருக்கு, நீ புதிய புரட்சிக்கு வந்தே தீரணும் தோழர்களே. இந்த நாட்டிலே பார்க்க போனால் 13 கோடி பேர் வேலை இருக்கிறாங்க தோழர்களே. படிச்சுட்டு இளைஞர்கள் 13 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் உண்டா? இந்திய பிரதமர் கேட்கிற, நீ வேலை வாய்ப்பு கொடுப்பியா? உனக்கு கொடுக்கறதுக்கு தகுதி இருக்குதா? நிதி ஆதாரம் இருக்குதா? இந்தியாவில் தோழர்களே, காங்கிரஸ்கார ஆட்சி விட்டு போகும்போது 54 லட்சம் கோடி கடனா விட்டு போனோம். இன்னைக்கு இவன் 292 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்கிறான் தோழர்களே. ஒரு ஏழையின் மகன், ஒரு ஏழை தாயின் மகன் நரேந்திர மோடி ஒரு நாளைக்கு சாப்பிடுற காளான் வந்து தோழர்களே 5.5 லட்சம் ரூபாய் காளான் சாப்பிடுறாங்க. ஒரு ஏழை தாயின் மகன் நரேந்திர மோடி சாப்பிடுற காளானுடைய விலை வந்து 5.5 லட்சம் ரூபாய் தோழர்களே. ஆஸ்திரேலியாவில இருந்து பக்கத்துல ஒரு தீவுல இருந்து பயிரிட்டு கொண்டாந்து சொல்றாங்க. அந்த காளான கொண்டாடுறதுக்கு ஒரு விமானம் போகுது அங்க இருந்து. ஒரு ஏழை தாயின் மகன் சொந்த வீடு இல்லைன்றான். ஏழை தாயின் மகனுக்கு பொண்டாட்டிக்குள்ள இருந்தா தானே வீடு இருக்கும். ஆனாலும் தோழர்களே 2800 கோடி ரூபாயில இப்போ புத்தாக்கட்ட பார்லிமெண்ட்டுக்கு பக்கத்திலேயே பிரதமர் வீடு இருக்குது. எப்படி உனக்கு வீடு இல்லாத போயிடும்? நீ பிளாட்பார்ட்ல பட்டுக்கிற போய். எனவே தோழர்களே, இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக நாடகம் ஆடுகிறான். இந்த நாடகத்தில் நீங்க நம்ப கூடாது. இனி வரும் காலம் கடுமையாக இருக்கும். சோதனை காலம் தோழர்களே. நாம இப்ப சோதனை கூடத்தில் இருக்கிற டெஸ்ட் டியூப் எலி மாதிரி நம்ம இதை சுதாரிச்சுக்கணும், குழைச்சுக்கணும். நீங்க சுனாமில எங்க போனா, சுனாமி வந்தப்ப எங்க போனா எவனும் இந்த பக்கம் வந்து பார்க்க மாட்டான். கொரோனா வந்தப்ப எங்க போனா இந்த நாட்டு மக்களை எவனும் காப்பாற்றல தோழர்களே. தென்னிந்தியாவிலிருந்து தென்னிந்தியா இருந்த மக்கள் அனைவரும் வட இந்தியாவில் வந்த அனைவருக்கும் சோறு போட்டானா இல்லையா கொரோனாவில்? எவனையாவது அச்சமா ஒச்சமா? ஆனா இந்த நரேந்திர மோடி என்ன பேசுறான்? போய் பீகார் எலெக்ஷன்ல கொலை பண்றானுங்க பீகாரிகளை தமிழ்நாட்டுல. யாரா கொலை பண்ணது? கோடி ஆவணங்களை வெளியிடுறாங்க தோழர்களே. அப்ப ஆவணங்களை வெளியிட வேண்டியிருக்குமா இல்லையா? அப்புறம் என்ன பண்றான்? இன்னொரு எலெக்ஷன் போச்சுன்னா அசாம்ல போய் ஒரு கதை விடுறோம். இன்னொரு மாநிலத்தில் போய் என்ன பண்றான்? இந்த பூரி ஜெகநாதர் கோயில் கஜானாவும் கோயில் பிரகாசனுடைய சாவியும் தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடிட்டு போயிட்டானுங்கன்றான். அப்புறம் இங்க வந்து நேரடியாக வர்ற திருட்டு பையன்கிட்ட நீ எதுக்கு வர்ற பிரதமரே? இந்த பிரதமரை அனுமதிக்க கூடாது நம்ம தென்னிந்தியாக்குள்ள. பேசுறது ஒண்ணு, செயல்பாடு ஒண்ணு தோழர்களே. திருட்டு பையன் நாமெல்லாம் உலகத்து அனைத்து நிறுவனங்களிடம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவன் கமிஷன் ஏஜென்டாக செயல்படுகிறான் ஒரு இந்திய பிரதமர். நீதான் திருட்டு பையன், நீதான் கமிஷன் ஏஜென்ட். எங்களை வந்து சொல்ற திருட்டு பையன் எவன் யார் யாருன்னு எப்படி இங்க இருக்கிற கோமாளி பசங்க சொல்லாததால் வந்த கோளாறு இதை நான் மேல போட்டு சொல்லக்கூடாது தோழர்களே. இங்க ஆளுகிற ஆட்சியாளர்கள் சொல்லணும், நீ இந்த மாதிரி தப்பு பண்ற. இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒரு வார்த்தை சொல்லுவாரா பிஜேபி எதிர்த்து? அவருக்கு ஜால்ரா போறதுக்கு ஒரு கூட்டம் போட்டுப்பாரு இந்த சைடுல ரைட். அவருக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு கும்பலுக்கு வச்சுக்குவாரு கூடவே. இன்னும் நீ மந்திரி, நீ 3 ஆண்டு காலத்துல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு பண்ணியா? நீ தமிழன் யாருன்னு சொன்னியா? பூரா நாயுடு இருக்காங்க. எது? பூரா நாடா இருக்காங்க, பூரா பேர் ரெட்டியா இருக்காங்க. அப்ப இந்த தமிழுக்கு என்னடா கேங்க? தமிழுக்கு நாங்க வாழ்வு ஒண்ணும் கிடையாது, பூரா நாம கட்டிதான். போட 3000 ரூபாய் வாங்கி போய் சேர்ப்போம். எனவே தோழர்களை வருங்காலம் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வெகுண்டு எழணும். எங்கடா வாட் இஸ் மை எம்ப்ளாய்மெண்ட்? என்னடா எனக்கு வேலை? எங்கடா வேலைன்னு கேட்கணும். அவன் கல்வி தந்தி ஆயிட்டான். கல்வி மட்டும் கொடுக்கறது, இந்த வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டியா? வேலை வாய்ப்புன்னு போனாலே 15 லட்சம் கேட்கலாம். இந்த ஊர் மந்திரி 15 லட்சம் தொடர்ல ரேஷன் கடையில கட்டுறதுக்கு, அந்த கோழி பைய கட்டுறதுக்கு மட்டும் 15 லட்சம் லஞ்சம் கேட்கலாம். நான் லஞ்சம் கொடுத்துட்டு போகணுமா? இதுதான் கூட்டணி ஆட்சியா? ஆட்சியில பங்கு கிடையாது. கொடுக்கறதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்றாங்க எங்களுக்கு. நாங்க என்ன மந்திரிச்சு விட்டுற குறையான உனக்கு கும்பிடி போட்டு வந்துருக்க, உனக்கு ஏஜென்ட் வேலை பார்க்கறதுக்கு, உனக்கு மாமா வேலை பார்க்கறதா எங்க வேலை? எவன் தப்பு செய்தாலும் தப்பு தான் தோழர்களே. எவனு நீங்க அடையாளம் காணணும்.
மக்கள் பிரச்சனையை நீங்க ரோட்டு கொண்டாடுற தோழர்களே, இல்ல நாங்க கொண்டு வர வேண்டி வரும். நாங்க கொண்டாந்து அது அடங்காது. நாங்கெல்லாம் வேற மாதிரியான டைப் ஆளுங்க. நாங்க ஒரே ஒரு ஆள் போது எங்க தோழர்கள் உங்களை லெப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. அவன் தான் கேடின்னு சொன்னா ரவுடியை கொண்டாந்து வச்சா ரவுடி அதுக்கு மேல இருந்தா அடுத்து பிட்பாக்கெட் தான் போவோம். நாங்க பிட்பாக்கெட்டை கொண்டாந்து விட்டு உங்களை டார்கார நீக்க வேண்டி வரும். எனவே வரும் காலம் தோழர்களே உங்களுக்கு ஆபத்தான காலம். என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்த இப்ப என்ன நடந்துங்கிற ஆட்சியில இந்த ஆட்சியோட அவலம் என்ன? எல்லாம் குச்சிட்டு விதவியாசம் தின்கிறான்னு சொன்னாங்க. இப்ப எல்லா விதவியாக திருமணம் ஆயிடுச்சா? சீர்திருத்த திருமணம் பண்ணியா? எல்லாம் பொண்டாட்டிகளுக்கு பொண்ணுங்களுக்கு மறு திருமணம் பண்ணி வச்சிருக்கியா? எம்மாடா பிராந்தி கடை 1 லட்சம் கோடி நிர்ணயம் பண்றீங்க. வெக்கமாயில உனக்கு 60 கிலோமீட்டர் இருக்கு, 80 கிலோமீட்டர் இருக்கு, 100 கிலோமீட்டருக்கு ஒரு அரசாங்க ஓட்டல் நடத்துறான்னு சொல்லிக்கிறார் அம்பேத்கர். போக்குவரத்து சட்டம் எழுதுகிறார் அம்பேத்கர். மின்சார சட்டம் எழுதி கொடுக்கிறார் அம்பேத்கர். மின்சாரம் உற்பத்தி தர்றவனுக்கு பாதி கரண்ட் கொடுறான்னு சொல்லிக்கிறார். எவனுக்கு பத்தியா நீ இன்னைக்கு மனு போட்டுருந்தா 1 சென்ட் நிலம் கேட்டு இன்னும் மனு போட்டுருக்கிறோம். இந்தியாவில் மனு போட்டு மண்டிட்டு சாவரதா எங்க தொழிலா விவசாயிகளோட தலையெழுத்தா? இதை நீக்க போவா? கூட்ட தேடி வைத்தியன்ற, கூட்ட தேடி மருத்துவன்ற, கூட்ட தேடி முடக்கணிக்கு அதிகாரிகள் வருவாங்க, கூட்ட தேடி பட்டா கொண்டு கொடுறா. 8000 கோடி நீ சேர்ந்து கொள்ளடிப்பா. அவன் கூட அவன் பெரிய கொள்ளக்காரனா, இவன் அதுக்கு மேல பெரிய சம்பள கொள்ளக்காரனா. எவ்வளவு நம்புறது இந்த மக்கள்? யாரை நம்பி இங்க ஓட்டு போறது? இந்த ஓட்டு போடுற மக்களுக்கான அதிகாரம் என்ன? 1 vote is valid for 1 man. அம்பேத்கர் ஒரு ஓட்டு பிரதமர் போடுறாங்க. அந்த ஓட்டு நான் போடுற ஓட்டு, எங்க ஊரு கூலி தொழிலாளி போடுற ஓட்டுக்கும் ஒரே வேல்யூ தாண்டா. இதுல உன் ஓட்டு பெருசிக்கா, ஓட்டு சின்னது. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? ஒரு மந்திரி மத்திய அரசு எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டுக்கிறியா? இது வரைக்கும் அவன் பண்ணிக்கிற அக்கிரமத்தை நீ எங்கடா சொல்லிக்கிறியா? சமரசமாவடா நீ, திரைமறையில சமரசமாவற நீ. சரியில்லாத கண்ட பையெல்லாம் வர கேரள உட்கார்ந்த பையன் பார்லிமெண்ட், கேரள சட்டசபையா அந்த கட்சி சேர்ந்த பசங்க சொல்றாங்க ரசிகர் மன்றத்துக்காரரு, எங்க ஐயா வந்து சிஎம் ஆயிட்டாரு, பிஎம் தான். இப்ப சிஎம் ஆயிட்டான். ஒருத்தான் போற இடம் பூரா போடுகள், பூரா ட்ரக்ஸ், பூரா நாடு பூரா தோழர்களே. சாதா ஒரு 8ஆம் கிளாஸ் இடைநிலை பள்ளிக்கூடத்துல கூட கஞ்சா சகஜமா இருக்குது. இன்னும் லா அண்ட் ஆர்டர், இன்னும் நீதி பரிபாலனம், இன்னும் கவர்மெண்ட் எல்லாம் சொல்றான் தோழர்களே. பூரா பறிச்சிடறான். எல்லா வண்டி போட்டு ராவும் பகலுமா சொல்றான். ஏரி குளம் குட்டை ஒரு நிலத்தை விடுறதுல தோழர்களே. இதெல்லாம் எங்க போய் முடியுது? இன்னும் சிறப்பு பொருளாதாரம் பண்றோம், அதுக்கு பக்கத்திலே ஒரு ஜெயில் கட்டாயம். எங்களை மாதிரி போராடுறவங்களை கொண்டு போய் வச்சு சாவடிக்கிறதுக்கு ஜெயில் கட்டாயம். ஜாவலின் ஹவுஸ் தோழர்களே, கைட் ஹவுஸ் என்ற பேர்ல ஜாவலின் சிறப்பு செல்லு கட்டலாம். இதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி மக்கள் தான் முடிவு பண்ணும். எங்க மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா மக்கள் அமைதியாக அர்த்தம். ஆனா நீ மயக்கத்துல இருக்கிற, உன் பிரச்சனையை சொல்ல முடியாத அளவுக்கு நீ போதையில இருக்கிற, உன்னை போதையில வச்சுக்கிறான். எத்தனை கடைகளை வச்சுங்க? பழனிசாமி சரியில்லைன்னு ஸ்டாலின் பண்ணாண்டா, ஸ்டாலின் 3 கடை எத்தனை? இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அழிவதே இந்த சாராய பிராந்தி கடையாளர் தோழர்களே. ஒரு அரசாங்கம் பிராந்தி விற்கலாமா? இது எவ்வளவு பெரிய குற்றம் செயல், பெரிய ஆபத்து தோழர்களே. ஒரு மக்களின் சுகாதாரத்தை கெடுக்கிற வேலை இந்த பிராந்தி கடை. இது எவனா கோர்ட்டுக்கு போய்க்கிறியா? கோர்ட்டுக்கு போனா மட்டும் அந்த நீதி கொடுத்துறானா? அவன் நமக்கு பயன்படுறான். அரசாங்க நலத்திட்டங்களை நீங்கள் ஏளனப்படுத்தக்கூடாது. கூட்டு பிராந்தி ஊற்றி குடிச்சு அமலம் பண்றது அரசாங்க சேவையா? எவ்வளவு கேவலமான ஒரு நாடா போயிருக்கு தோழர்களே. அதான் அம்பேத்கர் என்ன பண்ணாரு? நீதித்துறையை ஒரு பக்கம் வச்சாரு, ராணுவத்தை ஒரு பக்கம் வச்சாரு, அரசியல் பார்லிமெண்ட் ஒரு பக்கம் வச்சாரு. குடிமை அவங்கிட்ட, அவன் குடிமை அவங்கிட்ட, ஒருத்தர் குடிமை பிரச்சனை அப்படின்னு ஆட்ட விட்டாதான் அந்த மக்கள் ஜனநாயக மாதிரியா இருக்க முடியும். இந்த மக்கள் 3 பேர்கிட்ட விட்டு நீ பாட்டுக்கு புறம்போக்க குடிகார பேர சுத்திட்டா அவன் என்ன பண்ணுவான்? உன்னதான் தீவிரவாதின்னு கொண்டு உள்ள வைப்பான். இது வரைக்கும் தோழர்களே, இந்தியாவிலே எங்களை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் தோழர்களே 4 லட்சம் பேர் கேட்பார்கள் ஜெயில, 4 லட்சம் பேர் ஜெயில தோழர்களே. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய மாணவர்
இன்னும் ஜாமீன்ல இருக்கிறார் 4.5 வருஷமா. அவர் செய்த தவறு என்ன? கஞ்சா விட்டாரா? பெண்களோட விபச்சாரம் செய்தாரா? ஆயுதம் கடத்தினாரா? அவர் கேட்டது இந்த நாட்டில் அம்பேத்கர் ஆட்சிக்கு புந்தகம் விளைவிக்க கூடாதுன்னு சொன்னார். அவ்வளவு பெரிய தீவிரவாதி அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றி பேசியதற்காக பொதுவெளியில மாணவர் கூட்டத்தில் கைது செய்யப்பட்ட தோழர்களை எந்த விசாரணையில 4.5 வருஷங்கிறாரு. நாளைக்கு என்ன கைது பண்ணுவானுங்க? ஜாமீன் கிடையாது. ஆனா திருட்டு பசங்க, கேடி பசங்க, ரவுடி பசங்க, அரசு சொத்துக்களை சூறையாடுறவங்க வெளியில ஜாலியா போலீஸ் பாதுகாப்போட. இப்ப இது மாறணுமா இல்லையா? இதை மாற்ற போவது யாருன்னு சொன்னா அதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி பார்லிமெண்ட்ல கலாச்சி வெளியே வர்றாரு. ஏங்க அம்பேத்கர் இந்த சட்டம் உங்க மக்களுக்கு பயன்படுமான்னு கேட்கிறாரு. என் மக்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்திக்குவாங்க நான் விரும்புறேன், நான் நினைக்கிறேன், நான் கருதுறேன். அப்படி இந்த சட்டம் மக்களுக்கு பயன்படுத்தணும் என்ன பண்ணுவாங்கன்னாரு. நானே இதை கொடுத்துனாரு அம்பேத்கர் இந்த சட்டத்தை. இப்ப இந்த சட்டம் பண்ற சனிய வேலையை பாத்தீங்களா? சட்டம் மக்களுக்கு பயன்படாமல் போகுமேயானால் மக்கள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றார் அம்பேத்கர். எனவே உங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் சொல்றாரு புரட்சியாளர் அம்பேத்கர். ஒற்றனை போய் காட்டினா வெளியப்படாது, வெளியப்படாது. நீ 1000 பேரை கூட்டு சார் பேசலாம். எனவே அமைப்பாய் சேருங்கள், அமைப்பாய் கூடுங்கள். அதைத்தான் காரணம் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். உலக தொழிலாளிகளே, உலக பாட்டாளி வர்க்கமே ஒன்றிணையுங்கள் அப்படின்றார். ஆனா அம்பேத்கர் சொல்லுகிறார், தோழர்களே, உலக பாட்டாளி வர்க்கமே ஜாதியத்தில் ஒன்றிணையுங்கள், மதமற்ற மனிதநேயம் காத்து ஒன்றிணையுங்கள், போராடுங்கள், உங்கள் பிரச்சனைகளை தீர்வு காண முடியும், உங்களை அனைத்து தலைவர்கள் தீரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். புரட்சிகர இளைஞர் முன்னணியின் வழக்கறிஞர் தோழர் கபிலன் அவர்கள் நன்றி உரையை. தமிழ் புத்தாண்டு பொங்கல் விழா பொதுக்கூட்ட கலை நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து தோழர்களுக்கும், செங்கம் வாழ் மக்களுக்கும், வணிகர்களுக்கும் தமிழ் புத்தாண்டை கூறிக்கொண்டு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க,